வணக்கம் மக்களே. ஐ அம் டாக்டர் பவித்ரா செல்வன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் டயபெட்டிஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் வந்து ஏன் வருது, எதனால் வருது, அண்ட் காமனாக டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும், அண்டு டயபெட்டிஸ் எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டயபெட்டிஸ் இருந்தால் ஃபுட் டயட் எப்படி எடுத்துக்கணும், டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இல்லைன்னா என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன. ஸோ அப்கமிங் வீடியோஸில் டயபெட்டிஸை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டயபெட்டிஸ்? பாடியில் பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா அதை வந்து டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். அண்டு பாடியில் ப்ராப்பராக என்எஃப் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகலைனாலையும் அண்டு இருக்கிற இன்சுலின் பாடியில் ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகலைனாலையும் அதை வந்து டயபெட்டிஸ்னு வந்து சொல்லுவோம். சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு இன்சுலின் ரொம்பவே முக்கியம். காமனாக டயபெட்டிஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டமே அந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸை அட்டாக் பண்ணுறனால ஒன்று இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாது, இல்லை ரொம்ப கம்மியாக ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதனால பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வரும். நெக்ஸ்ட்டு டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி செல்ஸ் இன்சுலினுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாது அண்ட் பேங்க்ரியாஸில் என்எஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது. தேர்டு டைப் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ப்ரெக்னென்சி அப்போ டெவலப் ஆகிறது. அது மெடிசின்ஸ் எடுக்கும் போது சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகிடும், சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆகும். அது டைப் 2 டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதர் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக டெவலப் ஆகிற கண்டிஷன் இருக்குது. அது 25 இயர்ஸ்க்குள்ளார வரும். அது ரொம்ப ரேர். நெக்ஸ்ட்டு நியோநாட்டல் டயபெட்டிஸ் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ். நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறனாலையும் அண்ட் சில டிசீஸ் கண்டிஷன் லைக் கிட்னி டேமேஜ் அந்த மாதிரினாலையும் டயபெட்டிஸ் வரும். மெயினாக எதனால் டயபெட்டிஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்சுலின்ன்றது வந்து ஒரு ஹார்மோன். அது வந்து பாடியில் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த இன்சுலின் வந்து பாடி செல்ஸ்க்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா பாடியில் பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் கண்டிஷன் வந்து வருது. ஒபிசிட்டி வந்து ஒன் ஆஃப் த காமன் ஃபேக்டர், எஸ்பெஷலி ஜெனட்டிக் ஒபிசிட்டி. அதாவது ஜீன் மியூட்டேஷன்னால பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி டயபெட்டிஸ் கண்டிஷன் வந்து வரும். செடென்டரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இல்லாதனால இந்த மாதிரி டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் காமனாக ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது. அதாவது டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லியராக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன சிம்டம்ஸ் வச்சு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட். தண்ணி தாகம் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணி குடித்தாலுமே ரொம்ப தாகம் எடுக்கும். அடுத்தது யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி நைட் டைமில் 5 to 6 டைம்ஸுக்கு மேலே போயிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாடியில் பிளட் குளுக்கோஸ் லெவல் ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகாதனால எனர்ஜி ஒழுங்காக இருக்காது. ஸோ ரொம்ப வீக் அண்ட் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா கண்ணை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பார்வை குறைபாடு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிளட் சுகர் லெவல் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.